வண்டி 100ல் தாங்க க்ரூஸ் ஆகி போயிட்டுருக்கு. 100+ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எப்படின்னு இருக்கு பாருங்கள். இங்கே நின்றுருக்கு, இங்கே நின்றுருக்கு, இங்கே லாக் ஆயிடுச்சு. யாராச்சும் ஒரு ஆள் வழி விட்டாதே போக முடியும். பாருங்க, பாவுங்க அந்த வெயிலில் ஒரு போலீஸ்காரன் நிற்கிறாருங்க. எந்த விதமான அலாட்மெண்ட்டும் இல்லாமல். இங்கே பாருங்கள், யூடிஆர் ஸ்குவாட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டாரங்கி மலை சூப்பராக தெரியுது. அண்ணே ஸ்விம்மிங் பூல் விசாரிக்கணும்னு சொன்னார். அதை நிப்பாட்டினே, விசாரிச்சு வரட்டும். அப்படியே ட்ரையாக வந்துக்கிட்டு இருந்தோங்க. என்னடா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குன்னு பார்த்தா மழை பெஞ்சிருக்குங்க. இங்கே பாருங்கள் ரோடை. அப்படியே வண்டியை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு நிற்கலான்னு பார்த்தா வேணாம், ஏன்னா வண்டி லாங்காக ரன்னிங்கில் இருக்குது. அதனால் வந்து அப்படியே இருக்கட்டும். கிறிஸ்டோய்ட்டா இங்கே இருக்கா? அரைவிங் ஹோம். ஹலோ யூடியூர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 வீடியோங்க. எபிசோட் 1ல் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து மருதமலை வந்திருந்தோம். இதுதான் நம்ம மருதமலை. ஸோ அந்த விளாக்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2. இது வந்து என்னன்னா, நம்ம இங்கே மருதமலையிலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறது தாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே யூனிகான் வியூவில் கண்டினியூ பண்ணுவாங்க. அங்கே போகலாம். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 170 கிலோமீட்டர் இருக்குங்க. இதே தான் எபிசோடு 1ல் நம்ம சொல்லியிருப்போம். அங்கேருந்து இந்த லொக்கேஷனுக்கு 177 சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னு தெரில, ஒரு 7 கிலோமீட்டர் கம்மியாக காமிக்குது. எல்லாம் ஒன்று தானே, பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 7 கிலோமீட்டர் தான் ப்ளஸ் ஆர் மைனஸு. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். கரெக்டாக 4:10க்கு வீட்டுக்கு போவோம்னு சொல்லியிருக்கு. நம்ம அந்தான்னு வச்சா கூட 4:30க்கு போயிடலாங்க. நம்ம நிப்பாட்டி டீலாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி இப்படின்னு போவோம். ஸோ எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஒரு 4:30க்கு போயிடலாம். என்னங்க க்ளோஸ் பண்ணாங்களா? இல்லைங்க, அப்படியே கிளம்புறதாங்க. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம், வெளியே வந்துட்டோம். இங்கே தாங்க பயங்கர டிராஃபிக் ஆகுது. இந்த டிராஃபிக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் சிட்டியை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அவுட்ரு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. நானும் கோயம்புத்தூர் சிட்டியை வேகமாக தாண்டுறான்னு பார்க்குறேன், ஒன்றும் முடியலங்க. யூடிஆர் ஸ்குவாட் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10ங்க. சின்ன மாற்றம், சின்ன இல்லை ரொம்பவே பெரிய மாற்றம். என்னென்னா, ரூட்டு வந்து ரிட்டர்ன் போகும்போது தாராபுரம் வழி ரூட்டு காமிக்குதுங்க. பல்லடம் தாராபுரம் ரூட்டு வழி காமிச்சிருச்சு மாற்றி. நானும் கவனிக்கலை, எனக்கு கோயம்புத்தூருக்குள்ளே ரொம்ப ஃபெமிலியர்லாம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி கரெக்டாக தான் போகும், வந்த வழி தான் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தாராபுரம் பல்லடம் ரூட்டு காமிச்சிருச்சு. சரி ஓகே, அதுவும் நல்லது தான். ரிட்டர்ன் போகும்போது டிஃப்ரெண்ட்டான ரூட்டை காமிப்போம்ல அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கேங்க. இந்த வெள்ளை கலரு ரொம்ப அடி வாங்குதுங்க. கிறிஸ்டோய்ட்டா இங்கே இருக்கா? ஆனமலை இருக்குது. கிறிஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர் வந்து தாண்ட போகிறோம் என்று நினைக்கிறேன். இது வந்து பாலக்காடு பைபாஸுங்க. அங்கேருந்து பைபாஸ் பாலக்காடு நேராக போகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 செகண்ட் போட்டிருக்குங்க. அப்படியே வண்டியை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு நிற்கலான்னு பார்த்தா வேணாம், ஏன்னா வண்டி லாங்காக ரன்னிங்கில் இருக்குது. அதனால் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூலூர்கிட்ட வர போகிறோம். ரோடு நல்லாவே ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சண்டேயில் எல்லாம் கறி கஞ்சி அடிச்சுட்டு வீட்டில் படுத்துருப்பாங்க ஜம்முன்னு டிவியை பார்த்துட்டு படத்தை கடத்த போட்டு. ஸோ நல்லாவே ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இதே வீக் டேஸில் வந்துருந்தோம்னா டேண்டு இருக்கும் பாருங்கள் டிராஃபிக்கு. இந்த சியாஸ் டயரில் காற்று இல்லை, அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி காரணம்பேட்டை கிட்ட வந்துட்டாங்க. இது வந்து ஏர்ஃபோர்ஸு ரைட் சைடில் இருக்குது. எனக்குலாம் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணுவாங்க, மேலே ஏரோப்ளைன்லாம் பறக்குங்க ஏர்ஃபோர்ஸ். இது வந்து கொஞ்சம் அவுட்ருங்க, காரணம்பேட்டை நியர்பை வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லடம் தான். ரோடு ஃப்ரீயாக தான் போகும். யூடிஆர் ஸ்குவாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு வந்துட்டோங்க. கிளியர் பைபாஸ் கிடையாது, பட் காரணம்பேட்டில் தாண்டி நல்லா அவுட்ரு, நல்லா ஃப்ரீயாக க்ரூஸ் பண்ணி போகலாம். ஒரு 80-90 அழகாக க்ரூஸ் பண்ணி போகலாங்க. அவுட்ருங்க. இங்கிட்டலாம் பாருங்கள், இந்த இடம்லாம் சும்மா அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. போக போக ஏறிடும். இன்னும் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 128 கிலோமீட்டர் இருக்குங்க. 2 மணி நேரம் 11 நிமிஷம். இங்கிட்டு அந்த ரூட்டில் வந்த அளவு காற்று ஹெவியாக இல்லாதனால நல்லா க்ரூஸ் பண்ண முடியுதுங்க. 90+ 100ல் தான் க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், 100 தான் போயிட்டுருக்கு வண்டி. ஜம்முன்னு க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க. 100ல் போகிறப்ப லைட்டாக 1% வைப்ரேஷன் இருக்கும். பட் 90ல் தான் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. வண்டி 100ல் தாங்க க்ரூஸ் ஆகி போயிட்டுருக்கு. 100+ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல்லடம் வந்துட்டோங்க. போட்டிருக்கு பாருங்கள் பல்லடம். டக்குனே வந்துட்டோம். பல்லடம் எட்டி கொடுத்தாப்புல பல்லடம் வந்துட்டோங்க.
இந்த பல்லடம் சிட்டியை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே அவுட்ரு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ஃப்ரெஷ் ஜூஸை குடிச்சிட்டு போகலான்னு பிளானுங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:10 நிமிஷம் இருக்குது, 1:50ங்க. இந்த பல்லடம் பழமுதிரி சோலை நிலையத்தில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு லெமன் ஜூஸுங்க, ஆளுக்கு ஒரு லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோங்க. 118 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு, 2 மணி நேரம் கரெக்டாக இருக்குது. இந்த பல்லடம் தாண்டிட்டா இன்னும் நல்லா ஃப்ரீ ஆயிருங்க, பைபாஸ் தான். கோயம்புத்தூர் டு பல்லடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 2 வே மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வே தான், பட் பைபாஸ் மாதிரி இருக்காது. பட் இதுக்கப்புறம் இந்த பல்லடம் தாண்டி இந்த தாராபுரம் ரோட்டில் தொட்டோம்ல பியூர் பைபாஸுங்க, கொளுத்தி விட்டுறலாம், நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ஜம்முன்னு போகலாம். அங்கே போட்டிருக்கு பாருங்கள், தாராபுரம் 42 கிலோமீட்டருங்க, ஒட்டஞ்சத்திரம் 83 கிலோமீட்டர், திண்டுக்கல் 113, இங்கே நம்ம வீட்டுக்கு 117. ஓடிஆர் ஸ்குவாட். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரையான பைபாஸு. அந்த சைடு பார்த்திங்கன்னா தென்னை மரமாக நிறையா இருக்கும், கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும். இந்த பைபாஸ் கொஞ்சம் ட்ரையான பைபாஸ் தான், ஆனால் இங்கேயே காற்று ஹெவியாக அடிக்குதுங்க. அங்கே அந்த பைபாஸில் ஆப்போசிட்டில் அடிச்சிச்சு எபிசோடு 1ல், இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து அடிக்குதுங்க. 90ல் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு 1/4 மணி நேரமாக. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு நம்ம வீட்டுக்கு 101 கிலோமீட்டர் இருக்குங்க. நடு பைபாஸில் வந்துக்கிட்டு இருந்தான், எப்படி தான் பாருங்கள், இந்த வெஹிக்கிள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு தூக்கி போட்டு, எந்த விதமான அலாட்மெண்ட்டும் இல்லாமல். இங்கே பாருங்கள், பேசி முடிக்கலை போட்டு இழுத்து அடிக்குதுங்க. பைபாஸில் இப்படி பண்ணலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பைபாஸை பிடிக்க போகிறோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலான ஒரு ரோடு தான், அது 4 வே மாதிரி தான், 4 வே தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயான ரோடு கிடையாது. இப்போ பிடிப்போம் பாருங்கள், நம்மளோட திருப்பூர் ரோடு, அதாவது திண்டுக்கல் டு திருப்பூர் ரோடுங்க அது. இந்த பைபாஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், அடித்து போயிடலாம் ஜம்முன்னு. பாவுங்க, அந்த வெயிலில் ஒரு போலீஸ்காரன் நினைக்கிறாருங்க. இங்கே பார்த்தீங்களா, அது வந்து அங்கேருந்து ஹைவேல வேகமாக வர்றவங்களுக்கு, இது வந்து இங்கே திரும்பி போகிறவங்களுக்கு இந்த நடு ரோடு எவ்வளோ சேஃப்டியாக இந்த பைபாஸ் பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பருங்க. இந்த பைபாஸ் அடித்து புளிஞ்சிடலாம், நகட்டி விட்டுறலாம், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த ரோட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கர்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, நல்லா ஹைட்டாக வேறு போட்டு வச்சுருப்பாங்க. தூக்கி தூக்கி அடித்து சஸ்பென்ஷன்லாம் உடச்சிரும் வந்த வேகத்தில் விட்டிங்கன்னா. ஆனால் நடு பைபாஸில் தாங்க இருக்கும். 5 கிலோமீட்டர் தாங்க தாராபுரம். அண்ணே ஸ்விம்மிங் பூல் விசாரிக்கணும்னு சொன்னார், அதே நிப்பாட்டினே, விசாரிச்சுட்டு வரட்டும், போய் விசாரிச்சுட்டு வானே. அந்த ஸ்விம்மிங் பூல் விசாரித்தவங்க அண்ணே விசாரிச்சு வந்து உட்காந்துருக்காரு. எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2000 1500 சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ அதனால் அண்ணே வேணான்ட்டு கிளம்பிட்டு எப்படி லெஃப்ட்டில் போனோம்னா தாராபுரம் டவுனுங்க, பழைய ரோடு. இப்போ பைபாஸ் பிரிச்சுருக்காங்க, ரைட் சைடு அப்படியே ஏறி போயிடலாம். லெஃப்ட்டில் போனால் தாராபுரம் பொள்ளாச்சிங்க, நேராக பாலை ஏறிட்டோம்னா திண்டுக்கல் தாங்க. 70 கிலோமீட்டர் போட்டிருக்கு திண்டுக்கல், நம்ம வீட்டுக்கு 76 கிலோமீட்டர். நல்லா லாங்கான பாலங்க இதுவும் ரொம்ப நாள் கட்டினாங்க, அதுக்கப்புறம் சரி பண்ணி போட்டதுக்கப்புறம் சூப்பராக டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு. தாராபுரம் தாண்டி அவுட்ரு வந்துட்டோங்க. இப்போ ஸ்பீடாக வரும்போது இப்படி டக்குன்னு ஸ்பீடு பிரேக்கர் வச்சா என்னங்க அர்த்தம்? ஓடிஆர் ஸ்குவாட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100ல் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க. எப்பயுமே ஆர்பிஎம் தான் லிமிட்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7500 8000 ஆர்பிஎம்மில் வந்து ரெட் சிக்னல் காமிக்கல. ஸோ ரெட் சிக்னல் காமிக்கிற மாதிரி இருக்க ஆர்பிஎம் மட்டும் ஓட்டாதீங்க, மற்றபடி நார்மலாக நீங்கள் போய்க்கலாம். யூனிகான் 160 BS6 லேட்டஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஆர்பிஎம்லேயே அதிகமான கிலோமீட்டர் போகும், கிலோமீட்டர் பெர் ஹவர் அட்டென்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, நல்லா ரிலாக்ஸாகவே க்ரூஸ் பண்ணலாம். இங்கே எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குங்க, ரெஸ்ட்டை விட்ருவோம். வண்டி ஏற்றி இப்படி நிழலில் போட்டு சின்ன ஒரு கமர்ஷியல் பிரேக்குங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:05ங்க, ஒரு 3:15 இல்லை 3:20 போல் கிளம்புவோங்க. ஓடிஆர் ஸ்குவாட் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். மணி பார்த்திங்கன்னா 3:20ங்க, அப்படியே ஜம்முன்னு கிளம்புவோங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது, 51 நிமிஷம். ஓடிஆர் ஸ்குவாட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டாரங்கி மலை சூப்பராக தெரியுது, சின்ன சின்ன செடி மறைச்சிருக்குங்க, நல்ல ஊசியாக ஒரு மலை தெரியுது பாருங்கள், லிங்கம் வடிவத்தில்
அங்கெல்லாம் நான் ஏறி இருக்கேங்க. நம்ம நல்லா ஒரு சுற்றுவோம் சேனலில் வந்து லிங்க் இருந்துச்சு, மீன்ஸ் வீடியோ இருந்துச்சு. அந்த சேனல் தான் டெலீட் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் ரிலாக்ஸாக பிரேக் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்தோம்னா உண்மையிலே நல்லா ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிரும். வண்டியும் நல்ல ஒரு ப்ரீத்திங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நல்லா க்ரூஸ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இன்னும் 42 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு. வண்டி 90+ க்ரூஸ் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் கிட்ட வந்துட்டோங்க. இதுதான் மெயின் பைபாஸு. ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிற பைபாஸு தாராபுரம் திருப்பூர் பைபாஸு. இங்கே மேலே போகுது பாருங்கள் பாலம். இதில் தான் காலையில் நம்ம போன எபிசோடு 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் தான் போயிருப்போம் பழனி அப்படியே உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போய் கோயம்புத்தூர் போனோம். இப்போ ரிட்டன் கோயம்புத்தூர் இந்த வழியாக வந்திருக்கோம், தாராபுரம் பல்லட வழியாக வந்திருக்கோம். ஸோ அப்படியே வந்து லெஃப்ட் எடுத்து நேராக பைபாஸ் ஏறிட வேண்டியதாங்க. இங்கேருந்து 37 கிலோமீட்டருங்க நம்ம வீட்டுக்கு. இந்த பைபாஸை பிடிச்சா பறிஞ்சிடலாங்க. இந்த மெயின் பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் இன்னும் வண்டி காடு மோடுக்கு மாறிட்டான். ரைட்டில் போனால் உடஞ்சந்துருங்க. பைபாஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரோடு டல்லாக தான் போகும். நம்மளோட மூலச்சத்திரத்தை வந்து ரைட் எடுக்கணும். நம்ம எபிசோடு 1 அப்படி தான் வந்திருப்போம். ஸோ அது வரையும் இந்த ஒரு கிலோமீட்டர் ஒரு மாதிரி இருக்குங்க. அப்புறம் மூலச்சத்திரத்தை ரைட் எடுத்து நம்ம செம்படி ரோடை பிடிச்சிட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலச்சத்திரத்துலேருந்து ரைட் எடுக்க போகிறோம். இதுதான் மூலச்சத்திரம். அப்படியே ட்ரையாக வந்துக்கிட்டு இருந்தோங்க. என்னடா ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா மழை பெஞ்சிருக்குங்க. இங்கே பாருங்கள் ரோடை, என் சைட்லலாம் பார்த்தீங்களா தண்ணி நம்பி இருக்குது. நல்லா மழை பெஞ்சிருந்துருக்குங்க. ஆனால் இப்போ பயங்கர வெயில் அடிக்குது. அப்படியே ட்ரையாக ஹீட்டாக வந்துக்கிட்டு இருந்தோமா, இந்த பைபாஸ் அப்படியே நனைஞ்சிருக்கிறதுக்கு அதுக்கும் சுகமாக ஆயிடுச்சுங்க. அதே வீட்டுக்கிட்ட நெருங்க மழை நம்மளை வரவே எடுத்துருச்சு. இப்போ தருமத்துப்பட்டி அப்படின்ற ஊர் வந்துட்டோங்க. ஜஸ்ட்டு 12 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு. அப்படியே வீடு நெருங்க ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்க. எப்படா வீட்டில் போய் அப்படியே கவுந்து அடிப்போம்னு சொல்லி. பட் நம்ம அப்படி பண்ண முடியாது. வீட்டுக்கு போனோடனே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எடிட்டில் உட்காரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பிரிவுங்க. நம்ம அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா செம்படியில் இறக்கி விடணும். ஸோ அதுக்காக தான் நேராக போகிறேன். அப்படின்னா லெஃப்ட்டு அந்த இடத்துல எடுத்துருப்பேன் ஆத்தூர் பிரிவில். அவ்வளோதாங்க, செம்பட்டி வந்துட்டோம். போர்டு போட்டிருக்கு செம்பட்டி. இப்பொழுது யூனிகான் ட்ராவல் ரைடர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செம்பட்டியை வந்து அடைஞ்சிருச்சுங்க. இப்போ மதுரை ரோடு போகணும். அங்கே தான் நம்ம ப்ரோ வந்து பைக்கை போட்டிருக்கிறாரு. வல்லவன் 2 வீலர் ஸ்டாண்டில் அண்ணன் போட்டிருக்காருங்க. இங்கே தான் போட்டிருக்காரு. சரி, ஓகே, அண்ணன் விடைபெறுகிறார். மிஸ்கின் அண்ணே. சரிண்ணே, அப்படியே பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாம் இருக்குது, எடுத்துக்கிறேன். சரி, வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன். சரி, பார்த்து போயிட்டு நீங்களும் மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 6.2 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எப்படி நின்றுருக்கு பாருங்கள். இங்கே நின்றுருக்கு லாக் ஆகிடுச்சு. யாராச்சும் ஒரு ஆள் வழி விட்டாதே போக முடியும். சரிங்க, இந்த லாரிக்கு முன்னாடி இந்த கேப் இருக்குது, இதில் போயிடலாம். ஓகே, கேப்பில் பறந்தாச்சுங்கோ. அவ்வளோதாங்க, வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம். ஜஸ்ட்டு 1.5 கிலோமீட்டர் தாங்க வீட்டுக்கு. பாருங்க எப்படி உரைச்சிட்டு போகிறாங்கன்னு. பாருங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் இல்லை. ஏன் அப்படி போகிறீங்க? 400 மீட்டர் தாங்க நம்ம வீட்டுக்கு. நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, திரும்பியாச்சு. நம்ம வீட்டுக்கு போகிற சந்தை பிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போக ஒரு 170 கிலோமீட்ரு, வர ஒரு 170 கிலோமீட்ரு. கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 200, 340 கிலோமீட்டருங்க. ஜம்முன்னு போயிட்டு நம்ம வந்துட்டோங்க. இன்றைக்கி அஞ்சலக்குட்டியில் அரைவிங் ஹோம். வண்டி நாய்ஸை கேட்குறீங்களா? எங்கள் அம்மாச்சி எப்படி இருக்கு பாருங்கள் வண்டி. ஓகே யூடிஆர் ஸ்குவாட், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான நெக்ஸ்ட் ரைடில் சந்திப்போம். பாய்.